இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி வச்சு ஒரு அருமையான பச்சடி ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பச்சை மிளகாயை ஆயிலில் சேர்த்துக்கங்க. இது கூட 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தென் இது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷமாவது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா குழைவா வெந்து வந்துடணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு மேஷர் வச்சு இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் இதோட சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி பச்சடியை வந்து இதோட எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து அந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு கடைசியாக மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க சோறு போட்டு அதில் இதை கொஞ்சம் அள்ளி வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு அப்பளமோ ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். இது தோசை, ஊத்தப்பம், இட்லி, சப்பாத்தி இது கூடயும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வைக்கவே டைம் இல்லை அந்த மாதிரி சமயங்களில் இதை ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லை குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.